ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சனிக்கிழமை அன்று எடுத்த விளாக் தான். அன்றைய விளாகில் என்னென்ன வேலைகள்லாம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் லைக் கொடுத்துட்டு அந்த சைடில் ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. அது எதுக்காகனா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். இப்போ 4 பேருக்கு நம்ம வீடியோ கொண்டு போய் காமிக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேருக்கு காமிக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே இது கேட்டுக்கிறேன். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்போதும் போல் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் அனைத்தையுமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் டைம் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சாலுமே மைண்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஏர்லிங் மார்னிங் எழுந்திரிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் இல்லையா, அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆக மாட்டுது. அதனால தான் நான் எப்போதுமே அந்த காலை நேரத்தை மிஸ் பண்ணாமல் எழுந்திரிச்சிருவேன். வீடியோ எடுக்கிற நாட்களையுமே சரி, சாதாரண நாட்களையும் சரி, என்னுடைய ஏர்லிங் மார்னிங் ரொட்டீன் லைஃப் 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும். மிஞ்சி போனால் 4:30 மணிக்குள்ளே எப்போதுமே எழுந்திரிச்சிருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லாம் சாணம் போட்டுட்டு எப்போதுமே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம கோலம்லாம் போடுறதுங்கிற பார்த்திங்கன்னா ஒரு வாசலில் ஒரு கோலம் போடுறோனுங்கிற ஒரு பேர் மட்டும் இல்லாமல் அது நிறைய விதமான ஒரு நிறைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது ஒரு விஷயமாக தான் இந்த கோலம் போடுறது அப்படின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா அது மைண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் ஒரு கோலம் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் ஸ்டார்டிங்கில் நான் கோலம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குனிஞ்சு கோலம் போட மாட்டேன், கீழே உட்காந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் போடுவேன். அந்த புதுசாக நான் வீடியோக்காக தான் பார்த்திங்கன்னா குனிஞ்சு போடவே ஆரம்பித்தேன். அப்போ அந்த குனியும் பொழுது எனக்கு பார்த்திங்கன்னா 2 இடுப்பு சைடுமே ரொம்ப வலிக்கும். அது ஒரு விதமான வலி வந்துக்கிட்டே இருக்கும் சைட்லலாம். அதன் பிறகு தொடர்ந்து அந்த கோலம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடுப்பில் எப்படி தான் அது சரியானதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அந்த வலி இருந்தது. அதன் பிறகு கண்டினியூஸாக நான் அந்த மாதிரி குனிஞ்சு கோலம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடுப்பில் சுத்தமாக அந்த பேக் பெயினுமே இல்லாமலே போயிடுச்சு. அந்த மாதிரி கோலம் போடுற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் என் உடம்புக்கு இதை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இல்லைனா இந்த வீடியோலாம் நான் எடுக்கிற மாதிரி இல்லைனா உட்காந்தே தான் போடுவேன். கொஞ்சம் எழுந்திரிச்சு அந்த குனிஞ்சு போட்டாலுமே ஒரு மாதிரி இந்த 2 சைடுமே பெயினாக இருக்கிற மாதிரிக்கவே ஃபீல் ஆகும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது, குனிஞ்சு தான் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரியே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சில பாசிட்டிவான விஷயங்களும் நம்ம ஹெல்த்துக்குமே அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பாப்பா தம்பிங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லலாம் லீவு. அந்த லீவு நாட்களில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சின்ன சின்ன ஹெல்ப்பிங் அவங்கள வச்சு ஒரு சில வேலைகள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிக்க வேலைகளெல்லாம் இந்த சனி ஞாயிறில் தான் மேக்ஸிமம் நான் பார்க்குறது. பாப்பா பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சொன்னாலும் சரி, அது நோ சொல்லவே மாட்டாங்க. கரெக்டாக எனக்கு செஞ்சு கொடுத்துரும். அதனாலே சனி ஞாயிறுலலாம் மேக்ஸிமம் க்ளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரியான யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிக்கே ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேலைகளை இந்த மாதிரி சனி ஞாயிறுக்களில் நான் வச்சுக்கிருவேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இந்த போன விளாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, க்ரோ பேக்கு அப்புறம் கொஞ்சம் பூந்தொட்டிலாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மண் போட்டு விதையெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலைகளை தான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நான் கோலம் போடும்போது லாஸ்ட் என்ட்ரன்ஸில் தென்னை மரம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வியூ இப்போ பார்ப்பீங்க இல்லையா, அது இதுதான் லாஸ்ட்டு நம்ம வீட்டோட லாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த குளம் இருக்குது. அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அது இந்த மார்கழி மாதத்துல தான் பார்த்திங்கன்னா பனிமூட்டம் அப்படியே அந்த குளத்தையே சூழ்ந்து இருக்கும். நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது. கொக்கு அப்புறம் நாரை வாத்துலாம் பக்கத்தில் வளர்க்குறாங்க. அது ஃபுல்லுமே தண்ணியில் நீந்தும். ஆனால் அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக பார்க்கும்போது அது ஒரு தனி விதமான சந்தோஷத்தை நான் கொடுக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் நான் மண்ணெலாம் எப்போதுமே எடுத்துகிட்டு வருது செடிகளுக்கு. சாண உரம் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அடியில் உள்ள மண்ணை நம்ம எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது செடிகளுக்கு நம்ம உரமே கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதனால தான் நான் வைக்கக்கூடிய செடிகள்லாம் மேக்ஸிமம் க்ரோ பேக் இல்லாமல் நான் அந்த அரிசி சாக்குப்பையில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் தான் அரிசி சாக்குப்பையில் வச்சாலுமே அந்த மண்ணுடைய வளமானது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா
செடிகள்லாம் வளர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். அது வந்து டைம் கிடைக்கும்போது அந்த சைடு தான் நம்ம வந்து வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் வந்து கொட்ட போகணும். ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே கார்னரில் வந்து கொட்டுற மாதிரிக்கே இருக்கும். நான் கொட்டிட்டு வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு பக்கெட்டுமே எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் இந்த சாணம் மட்டும் அந்த உரம் காஞ்சி போய் இந்த எருது மாதிரிக்கே கிடக்கும் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு வருவேன். சில நேரம் அடியில் உள்ள மண் அந்த மண்புழுவோட வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் மண்ணெலாம் இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வருவேன். அந்த மாதிரி டெய்லிக்குமே ஒரு ஒரு பக்கெட்டு எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து அரிசி சாக்கு பையில் வந்து கொட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி நமக்கு வந்து காசு கிடைக்கும்பொழுது என்ன பண்ணுவேன்னா, க்ரோ பேக் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த அரிசி சாக்கு பையில வந்து கொட்டி வச்சிருக்கேன் இல்லையா மண்ணு, அத வந்து க்ரோ பேக்ல வந்து மாத்திக்கிருவேன். இந்த மாரி தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து வேலைகள வந்து கொஞ்சம் சுலபமா வந்து பார்த்துப்பேன். ஏன்னா, நம்ம செடிகள் வைக்கிற அன்னைக்குன்னு போய் இவ்வளோ மண்ணெல்லாம் நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா, எடுத்துட்டு வர்றது கீழ இருந்தா பிரச்சனை கிடையாது. தூக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து மேல வந்து வரணும். ஒரு செடிகள வச்சு நம்ம வந்து ஒரு செடிகள இப்ப இன்னைக்கு வைக்க போறோம் அப்படின்னாலே ஒரு 10 தடவையாச்சும் கீழ இறங்கிருவேன். ஏதாச்சும் மறந்துருவோம். சில நேரம் கத்தரிக்கோல மறந்துருவோம். சில நேரம் வந்து ஏதாச்சும் எடுக்கிற திங்ஸ் வந்து மறந்துடும். அப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவைக்கு மேலேயாவது ஆகும். இந்த மாதிரி மண் ஏற்கனவே நம்ம கொட்டி வச்சுட்டோம்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி செடிகளெல்லாம் வந்து வைக்கிறது. அப்புறம் ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் வந்து கொட்டி வந்து செட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 5 க்ரோ பேக்குன்னு வந்து நினைக்கிறேன். அதில் வந்து ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடியை வந்து வச்சு விட்டுட்டு மற்றதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். வெண்டைக்காய் விதை அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன், அவரைக்காய் விதை வாங்கிட்டு வந்திருந்தேன், கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நான் போடுறேம்மான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கையாலே வந்து போட்ட ஆரம்பிச்சு. இது வந்து கத்திரிக்காய் ரொம்ப இந்த பர்பிள் கலரில் வந்து அப்படி நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். விதையை பார்க்கும்போதே தெரியுது. இதே அந்த குண்டு கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அந்த பர்பிள் கலர் வந்து இருக்காது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலராக தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையே வந்து பாப்பா வந்து போட்டு விட்டுருச்சு. அப்புறம் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், அது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சீக்கிரம் வந்து போட்டு விட்டுட்டாங்க. அதனால் அதை வந்து மண் போட்டு மொத்தம் 4 இதில் வந்து விதை போட்டுட்டு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடியை வந்து அப்படியே பதிச்சு வச்சுட்டேன். அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து ஒரு நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி உள்ள விளாகில் வந்து சொல்லியிருந்தேன். கீரை விதை வந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீரைலாம் பசுந்தளிரா வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கு. எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாளைக்கு வந்து இந்த நம்ம மாடியில் உள்ள கீரையெல்லாம் எடுத்து இந்த சாம்பார் சாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த வெள்ளிக்கிழமை அதை எடுத்து செஞ்சாலும் செய்வேன். அப்படியே வந்து உங்களுக்கு கொண்டு வந்து ஷார்ட்ஸாக கூட வந்து நான் கொடுக்குறேன். ரொம்ப வந்து அதை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா இருந்தது. அதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியுமே வந்து ஏன்னா சீசன் ஆரம்பிக்க போகுது இல்லையா, சித்திரை மாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மல்லிகைப்பூ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் வந்து மல்லிகைப்பூவுமே நல்லா வந்து மொட்டு ஒவ்வொரு அந்த கிளையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பூக்கிட்ட நெருக்கி வந்து நல்லா வந்து பூக்குது. அது மலர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அடுக்குமல்லின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையோட சேர்ந்தது தான். அதுவுமே நல்லா வந்து ஒரு 5 பூக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொட்டு நல்லா வந்து விட்டுருக்கு. அப்புறம் எப்போதும் போல் செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டேன். தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு வந்து போட்டு விட்டோம்னா டேங்க் வந்து மேலே இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃபில் ஆகி ஊற்றும். நான் வந்து ஒரு சட்டி மாதிரி வந்து வச்சுருப்பேன். அது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிரும். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 குடம் வந்து ஈக்குவலாக வந்து பிடிக்கும். அதுதான் வந்து காலை நேரத்தில் வந்து செடிகளுக்கு சில நேரம் எப்போதுமே வந்து ஊற்றி விட்டுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் இன்னைக்கு வந்து சட்டியில் கொஞ்சம் அழுட்டு இருந்தது இல்லையா, அதை வந்து ஒரு அரிசி சாக்கு பையில் வந்து வச்சுட்டேன். அது இன்னொரு டைம் க்ரோ பேக்லாம் வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் செடிகள் வைக்கும்பொழுது அந்த மண்ணை வந்து நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து மாடி தோட்டத்தில் வந்து செடிகளை வைக்கும்பொழுது மண் வந்து இப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் அன்றைக்கி வந்து டீலாம் போட்டு ரொம்ப நாளாச்சு. அதுவுமே வந்து பாப்பாவும் நானும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு மதியத்துக்கு வந்து சமையல் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு. அது எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க, அம்மா வாழைத்தண்டு வந்து செஞ்சுட்டு, ஏன்னா நான் இருக்க நல்லா இருக்காது நாளாயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து கூட்டு வந்து வச்சுட்டு மீன் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதேமாரி வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அதை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி தான் வந்து செஞ்சுருக்கிறேன். நகர மீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நான் அதிகமாக இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். கறி
காய்கறியாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மீன் எனக்கு வந்து பிடிக்குது அப்படி சின்ன பிள்ளைகள்னு பார்த்தோன்னா, அது நகர மீனாக தான் இருக்கும். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. யார் யாருக்கெல்லாம் அந்த மீன் வந்து சாப்பிட்ருக்கீங்க? யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீனுன்னு நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, இந்த நகர மீன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் நம்ம குழம்பு தூள் அரைச்சிருப்போம் இல்லையா? அது கொஞ்சம். அப்புறம் ஜீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா, நான் அம்மா வீட்டில் வந்து வாங்கிட்டு வரும்போது அது இந்த சிக்கன் கிரேவிக்கெலாம் போடுறதுக்கு வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து எப்போதுமே ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ அம்மா வரும்போது ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவுமே கொஞ்சம் போட்டு கொஞ்சம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் தூள் அதுவுமே போட்டு நல்லா உப்பு அதில் கூட எப்போதுமே நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணும்பொழுது கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை வந்து நல்லா தட்டி போட்டுக்குவேன். வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சில நேரம் வந்து அந்த மீன்லாம் சாப்பிடும்போது அது சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஒரு மாதிரி அந்த எண்ணெய் ஒரு மாதிரி எதுக்கழிச்சிட்டே வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கிறதுக்கெலாம் அந்த பூண்டையும் கருவேப்பிலையும் நச்சு போட்டு நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணும்பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். செரிமானத்துக்குமே நல்லது. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டேன். இந்த சைடு வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லைஸ் மாதிரிக்க ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாரை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பிஞ்சு வாழைத்தண்டை தான் இருந்துச்சு. அதனால் வந்து அந்த நார்லாம் வந்து ரொம்ப அதிகமாலாம் வரல. கட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மீனுமே வந்து ஃப்ரை பண்ண விட்டுட்டேன். மேக்ஸிமம் நம்ம ஊர் சைடு இங்கிட்டு காரைக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. எப்பொழுதுமே வந்தாலுமே நம்ம வந்து மீன் வந்து வாங்கிடலாம். என்னுடைய அத்தை வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, மீன்லாம் விற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தொழில்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்ம இருக்கிறது எல்லாமே கடற்கரை ஏரியா தான் அப்படிங்கிறதுனால மீனுக்கு வந்து எப்போதுமே பஞ்சம் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து மீன் நான்வெஜ்ஜு வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் எடுக்க மாட்டோம். மீன் அதிகமாக எப்போதுமே எடுத்துக்கிறது வீட்டில். அப்புறம் வாழைத்தண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வாழைத்தண்டை நம்ம ஸ்லைஸ் மாதிரிக்கே அப்படியே போட்டுட்டு அப்படியே மேலே லைட்டாக தூக்கணும்னா நார் வந்து தொங்கும். இந்த மாதிரிக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாழைத்தண்டு ஸ்லைஸாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து வாழைத்தண்டு வந்து கட் பண்ணுவேன். அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல் கார்னரில் வந்து எப்பொழுதுமே நான் வச்சுருவேன். அப்போ தான் அந்த மீன் வந்தோட எண்ணெய் வந்து சில நேரம் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து பொரிக்கும் பொழுது அந்த கார்னரில் வச்சுட்டு அதன் பிறகு வந்து நம்ம எடுத்தோம்னா அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் மேலே உள்ள எண்ணெய் ஃபுல்லுமே அப்படியே கீழே வந்து இறங்கிரும். அப்புறம் நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான மீனில் வந்து எண்ணெய் இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அந்த மீனோட அந்த வாசம் மட்டும் தான் இருக்குமே தவிர எண்ணெய் வந்து சலசலன்னு வந்து தெரியாது. அதனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கார்னரில் வந்து எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்காது. இதுக்கிடையில் என்னோடய பையன் செய்கிற சின்ன சேட்டைகளையுமே நான் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வந்து சமையலுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாழைத்தண்டை அடிக்கடி நம்ம எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து வெளியாயிரும். இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் காரமாக ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கும்பொழுது இந்த மாதிரி வாழைத்தண்டு வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சப்புன்னு இந்த சாம்பார் இந்த மாதிரிக்கெல்லாம் எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியாது. இந்த மாதிரி காரமாக அந்த வெங்காய குழம்பு இந்த காரக்குழம்பு இந்த புளிக்குழம்புலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வாழைத்தண்டோட நம்ம சாப்பிடும் பொழுது அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அது பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயிலே வந்து எல்லாமே வதக்கி விட்டுக்கிறணும். அதன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா? அது ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அதையுமே நல்லா வந்து கொட்டி கிண்டி விட்டுக்கிட்டு அதன் கூட வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா அது எண்ணெயிலே நல்லா வந்து வேகிற மாதிரி நம்ம வந்து போட்டுறணும். தண்ணி வந்து அதிகமாக எப்போதுமே நம்ம வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி எந்த ஒரு காய்கறி கூட்டு நம்ம செஞ்சாலும் சரி தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருந்தாலே போதும். அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றிட்டோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப வெந்துடும். அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து மாறி போயிடும். அதனால் தண்ணி அளவு எப்போதுமே இந்த காய்கறி கூட்டுகள்லாம் செய்யும்போது கரெக்டாக வந்து பார்த்து தான் செய்வேன். அப்புறம் சாதமே எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாமே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லவும் சரி கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஆற வச்சிட்டோம்னா அவங்க வந்து அந்த ரசம் வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து
எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதமே எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு நம்ம வடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பானையில் வந்து ஓரத்தில் உள்ள அரிசி சாதம்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அந்த பிடிக்காது. ஓரத்துலலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பானையில் அப்படியே பிடிச்சி போயிருக்கும் இல்லையா? நம்ம வந்து அரிசி சாதம் வடித்ததோடையே வந்து நம்ம எடுத்துட்டோம்னா சீக்கிரம் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஓரம் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி போயிடும். அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் எப்போதுமே சாதம் எடுக்கும்போதே அப்படியே அந்த பானை வாயில் உள்ள அந்த சோறை எல்லாமே எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருவேன். அதனால் அதிகமாக பிடிக்காது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரசம். இந்த ரசம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சிம்பிளாகவும் வந்து செய்யலாம். மிளகு ஜீரக ரசம் நான் நுணுக்கி போட்டு நம்ம செய்யோம்ல, அதை விட இதுதான் வந்து அதிகமாக எல்லாருமே விரும்புவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அப்படியே நல்லா எல்லாத்தையுமே நச்சு போட்டு எண்ணெயில் ஊற்றி நம்ம வதக்கி எடுத்தாலே புளியை கரைச்சி ஊற்றினாலே போதும், டக்குன்னு வந்து வந்துடும். டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். இது வந்து எங்கள் அத்தைக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ரசம் தான். நல்லா வந்து வைப்பாங்க. நான் இப்போ செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் சிம்பிளான ரெசிபி இதெல்லாம் செய்யும் பொழுது சிக்கன் கிரேவி இந்த மாதிரி மீன் குழம்புலாம் செய்யும் பொழுது இந்த ரசத்தை தான் வந்து வச்சுருது. எப்போயாவது தான் இந்த மிளகு ரசம் வந்து வைப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுமே நல்லா வந்து தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டு இறக்கி வச்சுட்டேன். ரசம் வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சதோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அப்படியே மதிய சாப்பாடுமே முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி செஞ்ச வேலைகளை உங்கள் கூட வந்து ஒரு விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த விலாகில் ஏதாவது நான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோக்களில் நான் மாற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம்.